காமிங்க கொதிக்கிறது. கொதிச்சுட்டு பற்றியெல்லாம் நல்லா நுரைச்சி கலர்லாம் கொதிக்கிறது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டுருந்து இந்த ரசப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். அவ்வளோதான். கொதிக்கணும். கொதிச்சா முடிஞ்சது ரசம். அவ்வளோதான். இது நல்லா அள்ளி போட்ட ரசம்னு சொல்லுவா, இல்லை கொட் ரசம்னு சொல்லுவா. இது வந்து ரொம்ப மழை காலத்தில் உடம்பு சரியில்லை. உங்கள் இதெல்லாம் இப்போ வின்டர் இதை வச்சு ஜம்முன்னு சாப்பிடுங்க. பருப்பொடி சாதம் போட்டுட்டு ரொட்டின்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. நெய் சாதம், பருப்பு நெய் சாதம் போட்டுட்டு அதையும் இந்த ரசத்தோடு சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும். ஃபைன். குட் ரசம் தயார். அள்ளி போட்ட ரசம் குட் ரசம் தயார். இது வந்து ஒன்றுமே தேவையில்லை. பருப்பு தேவையில்லை, மிச்சபடி வேறு இன்னும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் தேவையில்லை இல்லையா. பருப்பு வேக வச்சு போட்டு அந்த கஷ்டம்லாம் பட வேண்டாம். ஜஸ்ட் ஒரே நிமிஷத்தில் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொதிச்சிருது பாருங்கள். அவ்வளோதான். அனுப்பிச்சு அவ்வளோதான். குட் ரசம் ரெடி. பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.